தொடர்ந்து எல்லைப் பகுதியில் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் ட்ரோன் தாக்குதலில் இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஃபெரோஸ்பூரில் பொதுமக்களில் ஒருவர் பலத்த காயமடைந்திருக்கிறார் என்ற ஒரு முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இங்க ஃபெரோஸ்பூர்லேருந்து வரக்கூடிய தகவல் என்ன? ரமேஷ், ஃபெரோஸ்பூர்ல இருந்து வரக்கூடிய தகவல் என்ன? தாக்குதல் எந்த அளவுக்கு இருக்கு? இப்ப பொதுமக்கள் ஒருத்தர் காயமடைஞ்சிருக்கிறதா சொல்றாங்களே, இது பத்தின விரிவான தகவல் வெளியாகி இருக்கா? நிச்சயமா இந்த பாகிஸ்தானுடைய ட்ரோன் தாக்குதலுக்கு அதிகமாக ஆளாகி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒண்ணு பஞ்சாப். அங்க இருக்கக்கூடிய அமிர்தசரஸ், பத்தான்பூர், ஃபெரோஸ்பூர் ஆகிய இடங்கள்ல பாகிஸ்தான் தீவிரமான ட்ரோன் தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது. இதுல ஃபெரோஸ்பூர் பகுதியில மட்டும் சுமார் 20 முதல் 30க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் தாக்குதலில் ஈடுபட்டதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கிறது. அப்படி ஒரு ட்ரோன், ஆயுதமேந்திய ட்ரோன், குறிப்பாக அந்த ட்ரோன்ல ஆயுதமேந்திய ட்ரோன் ஒன்று குடியிருப்பு பகுதிகளில் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதன் காரணமாக அந்த உள்ளூர் பகுதியை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த சிலர் காயமடைந்திருக்கிறார்கள். உடனடியாக அவர்கள் தீக்காயமடைந்த அவர்கள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகின்றது. காவல்துறையினர் அந்த இடத்தை காடான் செய்து முற்றிலுமாக சுத்திகரிப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் பதற்றமோ அச்சமோ அடைய வேண்டாம், தொடர்ந்து பாதுகாப்பு அம்சங்களை பின்பற்றி வீட்டிற்குள்ளேயே இருங்கள் என்ற அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் கூட வெளியாகி கொண்டிருக்கிறது.